ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. அதிமுக பலவீனப்படுத்தி இருக்கு, அதிலிருந்து மீண்டு வாங்க அப்படின்றது. இதை எப்படி புரிஞ்சுக்க? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது பாஜக பயம்ன்ற வார்த்தை கூட இல்ல, ஜம்ப் பண்ணி போறாங்க, இன்னும் அதிகமா வளர்ந்துருவாங்க, அந்த இடத்துல நீங்க வந்துருங்கன்றதா புரிஞ்சுக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கு, அதனால வெளிப்படுத்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இது அப்படின்ற. சார், அதிமுக மீண்டு வர வேண்டும், பலகீனமாக இருக்கிறது. இந்த இரண்டு வார்த்தைகளையும் சொல்றது யாருன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின். யார் சொன்னா? திமுகவுல இளைஞரணி செயலாளர். அவங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் திமுக. அந்த இயக்கத்தின் நோக்கமே சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், இன்னும் சொல்ல போனா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் திமுக இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் பிடிகளை சிக்கி சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து திமுகவை மீட்க வேண்டும், அது திமுக தொண்டர்களால் கூடி மீண்டு வர வேண்டும். இந்த அதிமுக நோக்கம். அதிமுக என்றைக்கும் மாற்றிக்கொள்ளாது. நீங்க திமுக மீண்டு வரணும்னு சொல்றீங்க. திமுக மீண்டு வரணும். ஒரு குடும்பத்துடைய பிடிகளை சிக்கிக் கொண்டு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்க கட்சி இல்ல. நீங்க சொல்வது பொங்கலூர் மணிகண்டன் கொள்கை சார்ந்த பார்வை, வாரிசு அரசியல் சார்ந்த பார்வை. திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது வாக்கு வங்கி அரசியல், தேர்தல் அரசியல்ல ஒரு பார்வையை சொல்றார். நீங்க பலகீனமா இருக்கீங்க. ரவீந்திரன் துரைசாமி அதை டேட்டாவா சொல்றார். அப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒரு கன்சர்ன்ல தானே உங்களை சொல்றாரு, நீங்க இருக்கணும், அந்த இடத்தை பாஜகவுக்கு கொடுத்துறாதீங்கன்னு தானே சொல்றாரு. சார் விஜயன் சார், இதை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். உண்மை சொல்றேன். நீங்க யாரோ உருவாய் இயக்கத்துல ஒரு குடும்பமே ஆக்கிரமித்துக் கொண்டு அதனுடைய என்ன தியாகம் பண்ணாரு? என்ன சிறைக்கு போனாரா, செக்யூரிட்டாரா, என்ன தியாகம் பண்ணார்? திமுகவுக்கு எத்தனை மூத்த தலைவர் கஷ்டப்படுறாங்க, எல்லோரையும் காலடியில் போட்டு மிஞ்சிட்டு அதிமுக தலைவர்களும் செக்யூரிட்டாரான்ற ஒரு கேள்வி வந்தா என்ன எப்படி கொண்டு வர முடியும்? இல்ல நான் சொல்றேன், அதிமுகவுல இப்ப இருக்கிற தலைமை ஆளுங்க 50 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை தனக்காக அர்ப்பணிச்சவர் எடப்பாடியார். இப்ப எல்லாத்தையும் பாருங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் யாருடைய வாரிசா வந்தாரு? கருணாநிதி வாரிசு அரசு. இப்ப நீங்க ரெண்டு விஷயம் தான் புரியுது. தகுதி இல்ல போல. நீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்க இந்த வார்த்தை அதிமுக நோக்கி கை நீட்டி சொல்ல தகுதி இல்ல. என்ன எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? அவர் வாரிசா இருக்கிறார் அதனால சொல்லக்கூடாதுன்றது உங்கள் பார்வை. நான் கேட்பது நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்றதே தவறுன்றீங்களா? நாங்க பலகீனமாவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அது ஒரு நல்ல நோக்கம் இருக்குங்க. அதாவது கடந்த 3.5 ஆண்டு காலமாக திமுக செய்திருக்கிற மோசமான நிர்வாகத்தினற்ற ஆட்சி, லஞ்சம் ஊழல திளைச்ச ஆட்சி, கஞ்சா உட்பட போதைப் பொருள், கள்ளச்சாரம் உட்பட எல்லா பொருட்களும் இன்னைக்கு சர்வசாதாரணம் புழங்குது. தோல்வி அடைந்து விட்ட தங்கள் ஆட்சியை பாதுகாக்க முடியவில்லை, மக்களை பாதுகாக்க முடியவில்லை. எனவே அதிமுக மீண்டும் வர வேண்டும் என்று சொல்றாரு. சொன்னார். நீங்க புதுசா விகுதியை சேர்க்கிறீங்க. மீண்டும் வரணும்னு சொல்லல, மீண்டு வரணும்ன்ற பலகீனமான நிலையிலிருந்து மீண்டு வாங்கன்ற. அதிமுக திமுகவை தோற்கடித்து மீண்டு வர வேண்டும். நிச்சயமாக மீண்டு வருங்க. 2026 மீண்டு அதிமுக எழுச்சி பெற்று ஆட்சி பிடிக்கும். அந்த நோக்கம் ஏவதுன்னா திமுக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டது. இந்த 3.5 ஆண்டு காலத்தில் மக்களின் வெறுப்பை சம்பாதிக்கொண்டது. தங்கள் குடும்பத்திலிருந்து நீங்க சொல்ற அரசியல் விமர்சனத்துக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்திலையும் சொல்லுவீங்க. அவர் என்ன பொருள்பட சொன்னார்ன்றதுக்கு இப்ப திரு ஜென்ராம் அவர்கள் சுட்டி காட்டினாங்க. பாஜக தோழமை கட்சிகள் எல்லாம் எப்படி நடத்தினாங்க அப்படின்றது அது நீங்களே அதிமுகவிலே பலரும் வெளிப்படையில் சொல்றாங்க. இப்ப இந்த புள்ளி நீங்க பலகீனமாகவே இல்லைன்னு ஒண்ணு சொல்லணும், அதை நீங்க நிறுவனம். நாங்க பார்த்துப்போம், நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லணும். நீங்க திமுக சொல்றதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன கருத்தை முன்வைக்க போறீங்கன்னு கேட்கிறேன். விஜயன் சார், பலவீனம் சொன்னா அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க. இப்ப திமுக இந்த பலவீனமான நிலையை அடையவே இல்லையா? அதிமுக பலவீனம் சொன்னா நான் கருத்து சொல்றேன். அதாவதுங்க ஒண்ணு இல்ல, அம்மா இருக்கிறதுக்கு முன்புங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அவர் மறைகின்ற வரையிலும் திமுக எதிர்கட்சியாவே அமைய முடியல. காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது. அப்ப பலகீனமா இருந்தது ஒத்துக்கிறீங்களா? அம்மா அவர்கள் ஆட்சி வந்த பிறகு கருணாநிதி அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார். மிகப்பெரிய பலவீனத்தில் இருந்தது. ஒத்துக்கிறீங்களா? அதுக்கப்புறம் 2011 எதிர்கட்சியா தேமுதிக வந்தது. திமுக என்னங்க பலகீனமா ஒத்துக்கிறீங்களா? அப்ப 2 முறை கரெக்டா வந்துட்டீங்க. அப்போ இல்ல முன்பு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்கல்ல, இல்ல நான் 1980க்கு வரேன். எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாங்க? காங்கிரஸை விட்டுற வேண்டாம், ஒன்று திமுக ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும், அதிமுக ஆளுங்கட்சினா திமுக எதிர்கட்சியா இருக்கணும்
அந்த இடத்துக்கு தானே அவர் வராரு. நம்ம திராவிட கட்சிகளுக்குள் இருப்போன்றது தானே ஸ்டேட்மெண்ட். அப்படி நீங்க பார்க்கலையா அந்த கருத்தை? எம்ஜிஆர் அவர்கள் நேரடியா சொல்லு காளிமுத்து போன்ற தலைவர் பேசிக்கலாம் மொழியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தவே எம்ஜிஆரே சொன்னாரு நான் இந்த டயலாக்கே சொல்றேன். எம்ஜிஆரே சொன்னாரு நான் கேட்டேன். இல்ல அது சொன்னது உண்மை பொங்கலூர் மணிகண்டன். எம்ஜிஆரே சொன்னது உண்மை மணிகண்டன். இல்ல சார் அப்படி இருந்தா கூட எம்ஜிஆர் அவர்கள் பொறுத்தவரையில ஒருபோதும் திமுக வர வேண்டும் என்று விரும்பல. ஏன்னா அவர் தீய சக்தின்னு சொன்னார் சார். அந்த தீய சக்தி இல்ல அதுல உள்ள நுணுக்கம் என்னன்னா பொங்கலூர் மணிகண்டன் அதுல என்ன நுணுக்கம்னா இங்க பலராலும் என்ன பேசப்படுதுன்னா திமுக அதிமுக திமுக இப்படி இருதுருவ அரசியல் தான் இருக்கணும். இப்படி ஒரு செட்டப் இருக்குன்னு பாஜகவே சந்தேகிக்கிறாங்களே. நீங்க ஒரு செட்டப்பை உருவாக்கி வச்சிட்டு இருக்கிறீங்க, அதை நாங்க உடைப்போம்னு. ஆனா உதயநிதி சொல்றாரு நீங்க தயவு செய்து மீண்டு வாங்கன்னு சொல்றாரு. நீங்க ஒண்ணு இல்ல சார், பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அதிமுக முடிவெடுத்த பிறகு கள்ள கூட்டணி இரண்டு கட்சியிலும் மறைமுகமாக கூட்டு வைக்கிறது. தேர்தலே வென்றால் இருவரும் இணைவாக சொன்னது யார் சார்? இது அதிமுக பலப்படுத்துவா சார்? தேர்தல்ல மக்கள் மத்தியில அதிமுகவை காரி துப்புவீங்க, கேவலப்படுத்துவீங்க. அப்புறம் இப்ப ஆஹா அதிமுக நல்லா இருக்கணும். என்ன சார் லாஜிக் இது? உதயநிதி சொல்றது நம்புறேன்னு சொன்னா நான் தான் முட்டாள். அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் திமுக சொல்வதை ஏற்கவோ. நீங்க சொல்றது இதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு. நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறாரு. பலவீனப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சியிலும் செய்யணும் சார். 13 பேர் இன்றைக்கு திமுகவில அமைச்சராக இருக்காங்க, முக்கிய பொறுப்பு இருக்காங்க. அதிமுகவை சேர்ந்தவர்கள் அது எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுங்களேன். அதெல்லாம் ஏன் வச்சுக்கிறீங்க? அப்ப எல்லாரையும் அரவணைப்பு ஊழல் சொல்லுவாங்க, ஊழல் சுமத்துவாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வழக்கு பதிவு வைப்பாங்க. அவர்களே பொது மேடையில் சென்று ஊழல் மக்கள் மத்தியில் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அவர்களே சேர்த்துக் கொண்டு அதிமுக பலப்படுத்துறதா சார்? இது போன்ற அரசியல் நாடகத்தை திமுக காலங்காலமாக அரங்கேற்றியே வருதுங்க. அதிமுக ஏமாறாது. 2024 எடப்பாடியா மன்னர் அல்ல, இங்க பட்டத்தில வருஷம் உதயநிதி ஸ்டாலின், அடுத்த இன்பநிதி, இதையெல்லாம் அதிமுக சார். எளிய மக்களின் தலைவராக எடப்பாடி இருக்கிறார், அவரை வீழ்த்த முடியாது சார். 24 நிச்சயமாக ஆட்சி அமைக்குங்க. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard